இன்றைய தினமும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை ஒருவர் சத்தமா வாசிக்கலாம். கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாயிருப்பார். அல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமாக யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்த வசனத்தை தான் நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, யோவேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே கர்த்தர் சீயோனிலிருந்து கர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய தேவன் பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து இரவும் பகலும் பிரகாசிக்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அந்த தேவன் சீயோனிலிருந்து கர்ச்சித்து அவர் எருசலேமிலிருந்து சத்தமிடுவாராம். அல்லேலூயா. எப்படி கர்ச்சிப்பார் என்றால், காட்டுல சிங்கம் எப்படி கர்ச்சிக்கிறதோ அதை பார்க்கிலும் பயங்கரமான கர்ச்சிப்போடு தேவன் சீயோனிலிருந்து கர்ச்சிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் எருசலேமிலிருந்து சத்தமிடுவார். எப்படி சத்தமிடுவாராம்? ஆண்டவருடைய சத்தம் எப்படி இருக்கிறதா? சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் வசனத்திலே அதிகாரத்திலே சில வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த வசனங்களில் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கர்த்தர் பயங்கரமான சத்தம் உடையவராக இருந்து அவர் என்ன செய்வார்? சத்தமிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் கர்ச்சிக்கிற கர்ச்சிப்பினாலே, கர்த்தர் எருசலேமில் இருந்து இடுகிற சத்தத்தினாலே வானமும் பூமியும் அதிருமா. அல்லேலூயா. வானமும் பூமியும் பயந்து அது அதிர்ந்து போகிறதாக காணப்படுகிறது. அல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமாய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கர்ச்சித்து, நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் அவர் சத்தமிடுகிறவராக இருக்கிறார். அந்த சத்தத்துக்கு முன்பாக வானமும் பூமியும் நிலைநிற்க கூடாதபடிக்கு வானமும் பூமியும் அதிர்ந்து போகுமா. அல்லேலூயா. அப்படி தேவன் கர்ச்சிக்கிற கர்ச்சிப்புக்கு முன்பாகவும் எருசலேமில் இருந்து கர்த்தர் இடுகிற சத்தத்துக்கு முன்பாகவும் நிற்க கூடாதபடிக்கு வானமும் பூமியும் அதிர்ந்து போகும் பொழுது தேவன் தமது ஜனங்களுக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அவர் அரணுமாக இருப்பாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அரணான கோட்டையாக இருக்கிறாராம். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தமது ஜனங்களுக்கு அவர் அடைக்கலமாக இருப்பார். வானமும் பூமி அதிர்ந்து போனாலும் தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிற தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவர் அடைக்கலமாய் இருப்பார். இஸ்ரவேல் புத்திரராகிய உங்களுக்கும் எனக்கும் அவர் அரணான கோட்டையாக இருந்து பாதுகாப்பார். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வானமும் பூமி அதிர்ந்து போகும் பொழுது வானத்தில் இருக்கிறவைகளிலும் சில இல்லாமல் அழிந்து போகும், பூமியில் இருக்கிறவைகளிலும் பூமியில வாழுகிறவைகளிலும் சிலர் இல்லாமல் அழிந்து போவார்கள். அல்லேலூயா. அவ்வளவு பயங்கரமா கர்த்தருடைய சத்தம் இருக்கும். அவ்வளவு பயங்கரமா தேவன் கர்ச்சிக்கிற கர்ச்சிப்பின் கர்ச்சனை இருக்கும். அந்த கர்ச்சனை
வருகைக்கு முன்பாக வானமும் பூமி அதிர்ந்து போகிறபடினாலே வானத்தில் இருக்கிறவைகளிலும் சிலவைகள் அழிந்து போகிறதாக இருக்கிறது. பூமியில வாழுகிறவைகளிலும் ஏராளமான ஜீவ ஜந்துக்கள் அழிந்து போகிறதாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட அழிவுகள் பூமியிலும் வானத்திலும் நேரிடும் பொழுதும் ஆண்டவர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமாக இருந்து தமது ஜனத்தை பாதுகாப்பார். அவர் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையாக இருந்து வாழ வைப்பார். அல்லேலூயா. நாம தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனம். நீங்கள் நானும் தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். ஆகையால் நமக்கு தேவன் அடைக்கலமாக இருந்து நம்மை வாழ வைப்பார். அரணான கோட்டையாக இருந்து நம்மை பாதுகாப்பார். நம்மை ஒன்று சேதப்படுத்தாது, எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஒன்று சேதப்படுத்தாதபடி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராக இருப்பார். நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மறைவிலே வைத்து நம்மை வாழ வைப்பார். அல்லேலூயா. இன்னும் கீழே வாசிக்கலாம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற கர்த்தர் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் வாசம் பண்ணுகிற மகா ஸ்தலம் அது பயங்கரமான பரிசுத்தம் உள்ள சீயோன் மகிமையின் ராஜ்யமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அது தேவனுக்கு பரிசுத்த பர்வதமாய் இருக்கிறது. அந்த பர்வதத்தின் வடபுறத்தில் தான் அவர் சிங்காசனம் அமைத்து அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்வோம். அல்லேலூயா. அவர் பயங்கரமான தேவனாகிய கர்த்தர். அவர் பராக்கிரமசாலியாகிய தேவனாகிய கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர். அவர் உங்களுக்காக எனக்காக சத்துருக்களோடு வழக்காடி யுத்தம் செய்து தம்முடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் மீட்டு ரட்சிக்கிற கர்த்தர் என்று அன்றைய தினத்தில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 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 என் பரிசுத்த பர்வதத்திலே வாசமாய் இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமது பரிசுத்த பர்வதத்திலே அவர் சீயோனிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகையால் நாம் எல்லாவற்றிலும் ஜெயம் கொண்டு நாம் எல்லாவற்றையும் சுதந்தரித்து வாழுகிறதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கன்மலையின் மறைவிடங்களிலே வைத்து நம்மை வாழ வைக்கிறவராக, குறைவில்லாமல் நடத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாய் இருக்கும். அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அல்லேலூயா. அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாய் இருக்கு. எப்பொழுது? பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசம் பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, அவர்தான் நம்மை உண்டாக்கினவர், நம்மை ரட்சிக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நமக்கு நித்திய ஜீவனை தந்து வாழ வைக்கிறவர் என்று அறிந்து கொள்ளும் பொழுது எருசலேம் பரிசுத்தமாயிருக்கும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்வோம். அல்லேலூயா. நம்மிடத்தில் ஒரு குறைகளும் காணப்படாது. நம்மிடத்தில் எந்த பாவ கரைகளும் காணப்படக்கூடாது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக காணப்படுவோம். அல்லேலூயா. பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனை சேவிப்போம். பரிசுத்தம் உள்ளவர்களாக ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். பரிசுத்தம் உள்ள சேனையாக தேவ சேனையிலே நிலைநிற்போம். பரிசுத்தம் உள்ளவர்களாக இயேசு கிறிஸ்துவோடு ஆளுகை செய்து நிலைத்திருப்போம். அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை சீயோனாக பார்க்கிறார், எருசலேமாக பார்க்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் நமக்குள்ளதான் வாசம் பண்ணுகிறார். நாம் தான் அவருடைய பரிசுத்த நகரம். அல்லேலூயா. ஆகிய நாம் இனி பரிசுத்தமாக இருப்போம். நமக்குள்ள பரிசுத்த குலைச்சல் வராதபடி ஆண்டவர் காப்பார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அல்லேலூயா. அந்நியர் அதை கடந்து போவதில்லை. அந்நியர் வந்து இந்த எருசலேமை பிடித்து விடுவோம், தேவாலயத்தை இடித்து விடுவோம், தீ கொளுத்தி விடுவோம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்வோம் என்று சொல்லி அந்நியர் எருசலேமை இனி கடந்து போகிறதற்கு வருவதில்லை. அல்லேலூயா. அந்நியர்கள் எருசலேமுக்குள்ளே நுழையாதபடி தேவன் எருசலேமை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து எருசலேமின் நடுவிலே மகிமையா வாசம் பண்ணி பாதுகாப்பார். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. அந்நியர் என்றால் தேவனை அறியாத ஜனங்கள், அஞ்ஞானிகள், நிர்மூடர்கள், தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை நடப்பிக்கிறவர்கள், தேவனுடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளாமல் வாழுகிறவர்கள், தங்களுடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்து பெண் கொடுத்து தங்களுடைய வாழ்க்கையை சீரழித்து கெடுத்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள் அந்நியர்கள். அவர்கள் இனி எருசலேமை கடந்து போவதில்லை. அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள். நீங்கள் நானும் இது முதற்கொண்டு எருசலேமிலே வாசம் பண்ணுவோம், தேவனுடைய மறைவிடங்களிலே வாசம் பண்ணுவோம், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுதந்திரித்து தேவனுடைய வலது பாரிசத்தில் இருந்து தேவனோடு மகிழ்ந்திருப்போம், இயேசுவோடு ஆளுகை செய்கிற பிள்ளைகளாக நிலைத்திருப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கரங்களை அசைத்து சொல்லுவோம். அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். என் பிள்ளைகளே, சீயோனே எழும்பு எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. நீ எழும்பணும், கர்த்தருக்காக எழும்பணும், கர்த்தரை சேவிக்கிறதற்காக எழும்பணும், கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கிறதற்காக நீ எழும்பணும், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதற்காக நீ எழும்பணும், கர்த்தரை பாடி துதித்து ஆராதித்து மகிமைப்படுத்தி அவரிடத்தில் வேண்டுதல் செய்து ஜெபித்து அவருடைய வேத வசனங்களை தியானித்து பேசுகிறதற்காக நீ எழும்பணும். அல்லேலூயா. நீ படுத்திருந்தது போதும், நீ மௌனமாக இருந்தது போதும், இனி நீ எழும்பு. அல்லேலூயா. உன் வல்லமையை தரித்துக்கொள். சீயோனே, நீ எழும்பி உன் வல்லமையை தரித்துக்கொள். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். உனக்காக அவர் தம்முடைய வல்லமையை தந்து உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை தேசத்தில் பிரகாசிக்க பண்ணுகிறதற்கு அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் நானும் பிரகாசிப்போம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆகையால் நீங்களும் நானும் பிரகாசிக்கும்படியாக, எல்லா காரியத்திலும் பிரகாசிக்கிறவர்களாக வாழும்படி நாம் செயல்பட நாம் எழும்ப வேண்டும், கர்த்தருடைய வல்லமையை தரிக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் அதிக வல்லமையை தர விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை நமக்குள்ள வரும் பொழுது அசாத்தியமான காரியங்களை செய்வோம், பயங்கரமான காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. செய்யக்கூடாதவைகளை செய்து நிறைவேற்றுகிறவர்களாக, ஜெயம் கொள்ளாத இடங்களில் நாம் ஜெயிக்கிறவர்களாக மாறிவிடுவோம். அல்லேலூயா. தோல்வி என்கிறது நமக்கு கிடையாது. நம்மை வெறுத்தவர்கள் எல்லாம் நம்மை நேசிப்பார்கள். நம்மை ஆகாது என்று தள்ளினவர்கள் எல்லாம் நம்மிடத்தில் வந்து நன்மையை பெறுவார்கள். நம்மை இப்படிப்பட்டவர்கள் அப்படிப்பட்டவர்கள் என்று பேசி பரியாசம் பண்ணினவர்கள் எல்லாம் நம்மை குறித்து நல்லவர்கள் என்று சாட்சி கொடுப்பார்கள். அதற்காகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நீங்கள் ஆகாது என்று தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? ஒன்றுக்கு உதவாது என்று சொல்லி பழி சொல்லுக்குள்ள அகப்பட்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை தான் நாம் பிரகாச
பிரகாசிக்க பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. நீல ரத்தினங்களை போல நீங்கள் பிரகாசிப்பீர்கள், பளிங்கின் ஒளியை போல பிரகாசிப்பீர்கள், இந்திர நீலமாக நீங்கள் பிரகாசிப்பீர்கள், வச்சிர கல்லாக பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பு சீயோனே, நீ எழும்பு, உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்கு நான் ஒரு வல்லமையை கொடுத்து என்னுடைய யுத்தத்தில் நீ என்னோடு கூட போர் புரிகிறதற்கு, நீ என்னுடைய சேனையில நின்று சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி ஜெயம் எடுக்கிறதற்கு நான் உன்னை போர் குதிரையாக, போர் கருவியாக பயன்படுத்துகிற வல்லமையை உனக்கு நான் தரப்போகிறேன். நான் சாத்தானோடு யுத்தம் பண்ணும் பொழுது நீயும் என்னோடு கூட என் சேனையில என் பிள்ளையாக இருந்து சாத்தானோடு யுத்தம் பண்ணி நீ ஜெயம் எடுப்பா, என் ராஜ்யத்தில் உண்டான எல்லாவற்றையும் சுதந்தரிப்பா. ஆகையால் நீ எழும்பு, நான் உனக்கு தருகிற வல்லமையை தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழே வாசிக்கலாம். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்துக்கொள். விருத்த சேதனம் இல்லாதவனும், விருத்த சேதனம் இல்லாதவனும், அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. அல்லேலூயா. பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, பரிசுத்த நகரமாகிய தேவனுடைய ஜனமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அல்லேலூயா. உனக்கு தேவன் ஒரு அலங்கார வஸ்திரத்தை உடுத்த விரும்புகிறார். அது இரட்சிப்பின் வஸ்திரம், அது துதியின் உடை. அல்லேலூயா. அது நீதியின் வஸ்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அலங்கார வஸ்திரத்தை ஆண்டவர் உனக்கு உடுத்த விரும்புகிறார். நீ உன் அலங்கார வஸ்திரத்தை தரித்துக்கொள். இயேசு கிறிஸ்து என்கிற நாமமே உனக்கு அலங்கார வஸ்திரம். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமமாகிய அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்திக்கொள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமம் என்கிற அலங்கார வஸ்திரத்தை நீ உடுத்திக் கொள்ளும் பொழுது நீ கிறிஸ்துவுக்குள் அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாக மாறுவாய், மணவாளனுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட மணவாட்டியாய் மாறுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, நீ உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். நீ உன்னை பொன்னினாலும் பூவினாலும் அலங்கரிக்காமல் தேவன் உனக்கு தருகிற நீதியின் வஸ்திரங்களினாலும் இரட்சிப்பின் வஸ்திரங்களினாலும் துதியின் உடையினாலும் உன்னை அலங்கரித்துக் கொள். அல்லேலூயா. தேவ வார்த்தையினாலே, கர்த்தருடைய வசனத்தினாலே உன்னை அலங்கரித்துக் கொள். அல்லேலூயா. ஏனென்றால் அசுத்தனும் விருத்த சேதனம் இல்லாதவனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே இனி உன்னிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா.